வணக்கம். நிவின் பாலி, ரியா சிபு, பிரீத்தி முகுந்த் உள்ளிட்டோர் நடித்த சர்வம் மாயா படத்தோட மூவி எக்ஸ்பிளனேஷன் மற்றும் ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். நிறைய ஸ்பாய்லர் அலர்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த படம் பார்த்து கிளைமேக்ஸ் புரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த படத்தில் பிரியா வாரியர் மற்றும் வினித் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட தொடக்கத்தில் இந்த படத்தோட ஹீரோவான நிவின் பாலி கிட்டார் மியூசிஷியனாக இருக்கார். ஒரு டீமில் சேர்ந்து கான்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டீம் கான்சர்ட் பண்ணுறதுக்காக யூரோப்புக்கு ட்ரிப்புக்கு போகிறாங்க. 15 பேர் கொண்ட அந்த டீமில் நம்ம நிவின் பாலிக்கு மட்டும் விசா கிடைக்காம போகுது. அதனால் அவர் மட்டும் கேரளாவிலேயே தங்குறாரு. நிவின் பாலியோட பேர் பார்த்திங்கன்னா பிரபந்து. இந்த படத்தில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்ப தான் சொந்த ஊருக்கு போகிறாரு, சொந்த வீட்டுக்கும் போகிறாரு. அங்கே அவங்க அப்பாவுக்கு 70வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் விழா நடக்குது. நிவின் பாலிக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய மனக்கசப்பு இருக்குது. அதனாலேயே தான் பெரியப்பாவோட ரொம்ப பிரியமாக இருக்கார். நிவின் பாலியோட ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா பாரம்பரியமான பிராமண நம்பூதிரியை சார்ந்தவங்க. நிவின் பாலியும் சின்ன வயசில் வேதமெல்லாம் படிச்சிருப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு நார்த்திகராக வாழ்கிறாரு. கடவுள் மேலே அதிகம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கார். பிரபந்துவான நிவின் பாலியோட அண்ணன் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் போய் ஓமம் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வராரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப நிவின் பாலிக்கு பண தேவை ஏற்படுது. அதனால் தன்னோட கசின் கூட சேர்ந்து ஓமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிறிதாக பணம் சம்பாதிக்கிறாரு. ஒரு நாள் தன்னோட கசின் வர முடியாத சூழ்நிலையில் தான் மட்டும் ஒரு அட்வொகேட் வீட்டுக்கு பேய் ஓட்ட போகிறாரு. அந்த அட்வொகேட் வீட்டில் அவரோட பையனுக்கு பேய் பிடிச்சிருக்க மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையன் பேர் பார்த்திங்கன்னா அவினாஷ். அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணு தான் கூட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் பாதிப்பில் இருக்கார். நிவின் பாலி போய் அந்த வீட்டில் பேய் ஓட்டுற பூஜை பண்ணுறாரு. இறுதியில் அந்த பையனுக்கு எல்லாம் சரியாயிருது. அந்த பையன் நார்மல் நிலைக்கு வந்துடுறான். முதல் பாதியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஜாலியாக போகுது படம். அதுவும் நிவின் பாலியும் அவங்க அந்த கசின் இருக்க சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த பேய் ஓட்டுன நிகழ்வுக்கு அப்புறமே நம்ம பிரபந்துவுக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. வாட்ஸ்அப்பில் டிபி ஆட்டோமேட்டிக்காக மாறுது. தன்னை அறியாமலேயே ட்ரெஸ்ஸு ஆர்டர் போடுறாங்க. குர்த்தா மாதிரியான ஃபீமேல் ட்ரெஸ்ஸு யாரோ ஆர்டர் போடுறாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு வருது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிரபந்துவான நிவின் பாலி ஒரு மியூசிஷியனாக மிகச்சிறந்த அளவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அதுக்காக ஸ்டூடியோஸில் போய் நிறையா வாய்ப்புகளை தேடி அலையிறாரு தான் ஃப்ரெண்டு மூலயமா. இந்த மாதிரி போயிட்டுருக்கப்ப ஒரு நாள் நைட்டு நம்ம நிவின் பாலி தான் செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள நாய் குலைக்குது. உடனே டக்குன்னு நிவின் பாலி முழிச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு பொண்ணு நிவின் பாலியோட ஃபோனை நோண்டிகிட்ருக்கு. 2 பேரும் ஒருத்தர் டக்குன்னு பார்க்கும்போது 2 பேரும் பயப்படுறாங்க. அந்த பொண்ணு பாய் அப்புறம் வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. உடனே நிவின் பாலி பயந்துக்கிட்டு தான் பெரியப்பா ரூமில் அவரோட சேர்ந்து படுக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா நிவின் பாலி அது ஒரு கனவு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதான் இல்லை. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிவின் பாலி கண்ணுக்கு மட்டும் தெரியுது, மற்ற யார் கண்ணுக்கும் தெரியல. உடனே அவர் ரொம்ப பயந்துடுறாரு. சைக்காலஜி டாக்டரையும் பார்க்குறாரு. அங்கே தான் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா தான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஒரு நாள் தான் வீட்டிலேயே கோவில் மாதிரி பூஜை அறையை உண்டாக்கி வச்சுருக்காங்க. அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. ஆனால் நிவின் பாலி பூஜையில் முழுசாக ஈடுபடுறாரு. அந்த பூஜை முடிஞ்சு பார்த்தா நிவின் பாலியோட அம்மா ஹார்ட் அட்டாக்கால் இறந்துருப்பாங்க. ஸோ இதனால் கடவுள் இருந்துமே தான் அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற எண்ணத்தால் அவர் நாத்திகராக மாறுறாரு. கடவுள் மேலே அதிகம் நம்பிக்கை இல்லாதவராக இருக்கார். இந்த காரணம் இது மட்டும் இல்லாமல் நிவின் பாலி பார்த்திங்கன்னா வீட்டில் நாய் வளர்ப்பார். இந்த மாதிரி விஷயங்களால் அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க அம்மா மறைஞ்சதுக்கப்புறம் நிவின் பாலி அவங்க அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க. அதிக கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க. அதிகமாக நிவின் பாலி கண்டுக்கு மட்டுமே தெரிகிற ரியா சிபு ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க தான் தான் பேய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க நிவின் பாலியை பயப்படுத்தலை, பயப்படுற மாதிரி தோட்டத்தில் இல்லை, ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. நிவின் பாலிக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கிட்டார் மியூசிஷியனாக வர வாய்ப்பு கிடைக்கிது. அவர் பார்த்திங்கன்னா ஒரு மும்பையில் உள்ள ஒரு பெரிய மியூசிஷியன் முன்னாடி வாசித்து காமிக்க சொல்கிறாங்க. அப்போ அவர் இந்த சம்பவங்கள்னால தடுமாறுறாரு. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த பேயான ரியா சிபு நிவின் பாலிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மும்பையில் உள்ள அந்த இசையமைப்பாளருக்கும் நிவின் பாலியோட இசை பிடிச்சி போயிருது. அதனால் அவரை மும்பை கூப்பிட்றாரு பட வாய்ப்புக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிவின் பாலி ரியா சிபு கூட சகஜமாக உரையாட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே நல்ல பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. ரியா சிபுவை பொறுத்த வரைக்கும் தான் பேய்ங்கிறது தெரியும். ஆனால் தான் யார், தான் பேர் என்ன, ஃபேமிலி என்ன, அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. அதனால நிவின் பாலியே பார்த்தீங்கன்னா பேயான ரியா சிபுவுக்கு டெலலு அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. டெலலுனா டெலூஷன். முதல்ல பார்த்தீங்கன்னா டெலலுவை தான் கிட்டேருந்து போகிறதுக்காக பிரபந்து பல வேலைகளை செய்கிறாரு. அதே மாதிரி
அதே டெலலுவை வைத்து பேய் ஓட்டுற மாதிரி காட்சிகள்லாம் பிற்பாதியில் வருது. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. பிரபந்து வந்து ஒரு பட வாய்ப்புக்காக மும்பைக்கு போகிறாரு. அந்த மும்பையில் ஃப்ளைட்டில் பயணிக்கும் போது தான் சக பயணியாக பிரியா வாரியர் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பாங்க. இவர் மும்பையில் போய் டெலலுவோட ஹெல்ப்போட நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். அங்கே தான் அவர் பிரீத்தி முகுந்தை பார்ப்பாரு. பிரீத்தி முகுந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் சாதியா. அவங்க வந்து ஒரு லவ் ஃபெயிலியராக இருப்பாங்க. இந்த நிலையில் பிரீத்தி முகுந்துக்கும் நிவின் பாலிக்கும் நல்ல நட்பு ஏற்படும். அது அப்படியே காதலாக மாறும். அந்த மாதிரி காட்சிகள் செகண்ட் ஹாஃப்ல இடம்பெற்றிருக்கு. டெலலு மற்றும் பிரபந்து இவங்க 2 பேர் வர சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபன் காம்போவாக இருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு பேய் படம் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஜாலியாகவும் கொண்டு போயிருக்காங்க. பிரபந்துவோட அப்பா பார்த்தீங்கன்னா தான் மனைவி இறந்ததுக்கப்புறமே கொஞ்சம் மனநிலை மாறியிருப்பார். நல்ல விதமாக மாறியிருப்பார். அந்த நாய் மேலே அதிக அக்கறை காட்டியிருப்பார். தப்பா மாறிட்டாரு அப்படிங்கிற குணம் தெரிஞ்ச பிரபந்துவும் தப்பா மேலே இருக்க கோபம் எல்லாத்தையும் போயிட்டு 2 பேருமே ரொம்ப சுமூகமாக ஆயிடுவாங்க. அப்பா மகன் பாசமாக இருப்பாங்க. இந்த நிலையில் பிரீத்தி முகுந்த் பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி மும்பைக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு டெலலு ஸ்ட்ராங்காக போகலாம் அப்படின்னு சொல்லி டெலலு பிரபந்துவும் மும்பைக்கு போவாங்க. அங்கே பிரீத்தி முகுந்த் வந்து நிவின் பாலிக்கிட்ட லவ் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து முடிக்கிறப்ப வரும் வழியில் பிரபந்துவுக்கும் டெலலுக்கும் சின்ன ஒரு ஃபைட் மாதிரி கான்வர்சேஷன் போகும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலலு வந்து பேயாக இருந்தாலுமே பிரபந்துவை லவ் பண்ணியிருப்பாங்க. உடனே அவர் கேட்பாரு, நீ ஒரு பேய் தானே, எப்படி நான் லவ் பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக சாத்தியமா அப்படிங்கிறப்ப ரொம்ப அந்த ஒரு கான்வர்சேஷன் முத்தி போய் நிவின் பாலி ஒரு கட்டத்தில் காரை விட்டு வெளியேறும்போது அவர் ஆக்சிடென்ட்லேருந்து டெலலு காப்பாற்றிடுவாங்க. அப்போ 2 பேருமே ஒரு ஹக் பண்ணுறப்ப நிவின் பாலி கண்ணுக்கு டெலலோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே தெரிய வந்துடும். டெலலு யார், பேர் என்ன, அவங்க எந்த குடும்பத்தில் வச்சாங்க அப்படிங்கிற எல்லா ஃப்ளாஷ்பேக்குமே அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே அந்த டெலலு வந்து பிரபந்துவை தொட்ட உடனேயே பார்த்தீங்கன்னா அவங்க மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் திருவிழா சீனில் பிரபந்து கேட்பாரு டெலலு கிட்ட, நீ என்னை தொட முடியுமா அப்படிங்கிறப்ப நான் காற்று மூலியமாக உன்னை தொடுவேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேயான டெலலு எப்போ ஒரு மனித பிறவியை ஆத்மாத்தமாக பாசத்தோடு தொடரும்போது மறைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு இயல்பு இயற்கை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டெலலுவோட ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கலாம். டெலலுவோட ஃப்ளாஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து வினித்து, டெலலுவுக்கு தம்பி ஒருத்தன் ஸ்கூல் படிச்சிருப்பான். அவனோட ஃப்ரெண்டு தான் அவினாஷ். அந்த பையனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேய் பிடிச்சிருக்கும். அவனை தான் நம்ம பிரபந்து பேய் பிடிச்சிருந்து காப்பாற்றுற அந்த பூஜைக்கு போவார். அதாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெலலுவோட உண்மையான பேர் வந்து மாயா மேத்யூ. அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்பா அம்மா கிட்ட தான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க உயிரோடு இருக்கும்போது. அதுக்கு முதல்ல அவங்க அம்மா எதிர்ப்பு தெரிவிக்கும் போதும் அவங்க அப்பாவோட ஆதரவோட அந்த லவ் பண்ணுற பையனை மீட் பண்ண போயிருப்பாங்க ஒரு இடத்துல. அந்த பையன் யாருங்கிற ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து, அவனுக்கு தாடி இருக்கும். மேலும் ரியா ஷிபுவோட அந்த பையன் கொஞ்சம் பெரியவன், இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எல்லாம் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பையனை பார்க்க இவங்க ஃபேமிலியாக போகிறப்ப அந்த பையன் வந்து வரமாட்டான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவான் தான் வராத காரணத்துக்காக. இவங்க ஃபோன் பேசும்போது கார் விட்டு வெளியேறும்போது பின்னாடி இருக்க ஒரு லாரியோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்து ரியா ஷிபு மேலே மோதி அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதனால அவங்க இறந்துருவாங்க. அந்த சீனுக்கு முன்னாடி பிரபந்துவான நிவின் பாலியை அதே மாதிரி நடக்கும்போது காப்பாற்றிருப்பாங்க நம்ம ரியா ஷிபு. அந்த ஒரு சீக்வன்ஸ்னால தான் மேபி ரியா ஷிபுக்கு தான் யாரு அப்படிங்கிற ஞாபகமும் வந்திருக்கலாம். இறுதியில் தான் பெரியப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவாரு நம்ம பிரபந்துவான நிவின் பாலி. உடனே அவங்க பெரியப்பா வந்து ஆவியான ஆன்மாக்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்னன்னா அவங்க ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே நம்ம நிவின் பாலி வந்து ரியா ஷிபுவான மாயா மேத்யூவோட குடும்பத்தோட விவரம் எல்லாம் சேகரித்து அவங்க வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்டெல்லாம் பேசிட்டு ரியா ஷிபு ஃபோட்டோவில் பார்ப்பாரு. ஃபோட்டோவில் பார்த்துட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக இருப்பார். அதே மாதிரி ரியா ஷிபு அந்த மறைய சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருக்கும். பார்க்குற நம்மளுக்கே ஒரு கண் கலங்க வைக்கும். இறுதியில் அவங்க அம்மா கேட்பாங்க, அந்த லவ் பண்ணுற பையன் நீ தானா அப்படின்னு கேட்குறப்ப இவர் பொய் சொல்லிடுவார். அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு இவர் வீட்டை விட்டு கிளம்புறப்ப காற்று மூலியமா நிவின் பாலிக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ரியா ஷிபு சொல்லிட்டு மேலே மோட்சம் அடைஞ்சிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி பேர் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. ரியா ஷிபு லவ் பண்ண பையன் நிவின் பாலி தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருக்காங்க. ஆனால் அது இல்லை. ஏன்னா ரியா ஷிபு தான் அம்மா அப்பா கிட்ட சொல்லும்போதே சமூக வலைத்தளம் மூலயமா தான் லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரம் நிவின் பாலியை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தில் ஆக்டிவாகவே இருக்க மாட்டார். ரெண்டாவது, அவர் ஏன் அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்னு பொய் சொன்னாருன்னா அவங்க அம்மா அப்பா திருப்திப்படணும், அந்த ஒரு விஷயம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிவின் பாலி போய் சொல்லியிருப்பார். உடனே அவங்க காற்றின் மூலயமா நன்றிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஒரு படம். இதை மேக்ஸிமம் நாங்கள் எவ்வளோ சுருக்கி சொல்லணுமோ அவ்வளோ சுருக்கி சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்கள் இந்த படத்தை விஷுவலாக பார்க்குறப்ப தான் நல்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் சுருக்கி சொல்லியிருக்கோம். இறுதியில் நிவின் பாலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணி ஒரு பெரிய ஒரு கிட்டார் மியூசிஷியனாக ஆயிருப்பார். இந்த மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு ஃபன்னான படம்னு சொல்லலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். குறிப்பாக ரியா ஷிபு வந்து இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்களுக்கு க்ரஷ்ஷாக அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மமிதா பைஜு வரிசையில் தமிழ் சினிமாவிலையும் ஃப்யூச்சரில் நிறையா படங்களில் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிவின் பாலி ஆக்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டீசெண்டாக படத்துக்கு ஏற்ற மாதிரி
சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபன்னான ஃபீல் குட்டான பேய் படம் பார்த்த ஃபீல் கிடச்சிச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த வீடியோ கிடச்சிருக்கு பார்த்ததுக்கு நன்றி. சர்வம் மாயா மற்றும் இந்த வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்தை கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.